வந்திருக்காங்க மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க. 2025 ஃபைனலி 7 நாள்ல முடிய போகுது. நிறைய விஷயங்கள் கடந்து போயிருக்கோம், நிறைய ப்ராப்ளம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பாடுகள், எத்தனை மனிதர்கள், எவ்வளவு திருப்பங்கள், உனக்கு பாடுகள். ஆமா போல எதிர்பார்க்காத சைட்ல இருந்துலாம் எப்படி சொல்றது, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையே பிரச்சனை ஏற்படுத்தி 2024 தான். நம்ப மாட்டேன் நான் பிரச்சனையே கிடைச்சது. எதை நம்புறது எதை நம்ப கூடாது. ஸோ பெரிய லெசன் 7 நாள்ல வந்து 2025 வரப்போகுது. ஸோ அதான் என்ன ஃபியூச்சரு, இந்த எஸ்டிஎம், அந்த நிறையா விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறது தெரிஞ்சது குழப்பம் ஒரு மாதிரியா. அதாவது வேத வாக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, பறக்கிற பறவைகள் எதுக்குமே கவலைப்படுறதில்ல, அது தேவன் போஷிக்கிறார். அதே போலதான் நம்ம தேவன் நம்மளை போஷிக்கிறார். ஸோ கவலைக்குள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு தானே. நீங்களாம் பாக்குறப்ப பைபிள்ல எழுதல போல அதெல்லாம் ஓகேதான். பட் நம்ம யூத்ஸ் இந்த வாலிப நாட்கள்ல நிறைய விஷயங்கள் கடந்து போவோம். ஸோ என்ன பண்றது, யார் நினைக்கிறது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதான் வச்சிருக்கல சொல்லு. அதாவது வாலிப நாட்கள்ல நம்ம படைத்தவர நம்மளை சிருஷ்டித்தவரை அவர் துதிக்கணும்ன்றது வந்து வேதத்துல தெளிவா போட்டிருக்கு. ஸோ நம்ம துதிக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கோம். எல்லாம் ஓகேதான். பட் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, நிறைய பேர் வந்திருக்காங்க. அடிரும் மியூசிக் கையில தட்டுங்க.